வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பூஜை அறையில் வந்து கட்டாயம் வந்து ஒரு மண் செம்பில் தண்ணி வைக்கணுங்க. அடுத்து பஞ்ச பாத்திரத்துலேயும் தண்ணி வைக்கணும். நம்ம எப்போவுமே வைப்போம் இல்லையா, சின்னதாக ஒரு டம்ளர் மாதிரி பித்தளையிலையோ செம்புலேயோ இருக்கும் இல்லையா பஞ்ச பாத்திரம், அதில் வைப்போம் இல்லையா, அதுலேயும் கட்டாயம் தண்ணி வைக்கணும். தினமே கழுவிட்டு சுத்தமான குடிநீர் தாங்க வைக்கணும். அது குழாயில் பிடிச்சி வைக்கணும். நம்ம செம்பு பானையில் விட்டு மோந்து, ஏற்கனவே நம்ம மோந்து பாத்திரத்தை விட்டு மோந்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, விநாயகரோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயாரும் சரி, மற்ற தெய்வங்களும் சரி வந்து இருப்பாங்க, நிறைஞ்சி இருப்பாங்க. அதனால் பாருங்கள், எப்போவுமே வந்து குலதெய்வத்துக்கும் விநாயகரும் தண்ணீர் வச்ச பின்னாடி அடுத்து நம்ம மகாலட்சுமி படம் இருக்கு இல்லையா, அந்த படம் மோஸ்ட்லேயே வச்சுருப்போம் இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்போவும் சந்தன குங்குமம் தொட்டு வச்சுருக்கணுங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு வளையல் வச்சுருக்கணும். பச்சை கலர் சிவப்பு கலர் வளையல் நிறைய பேரோட பூஜை அறையில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து குங்குமம் வச்சுருக்கணும், கட்டாயம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பவுலில் சின்னதாக பச்சை கற்பூரம் நிறைய வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கடுத்து அந்த பவுலில் வந்துட்டு ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு கிராம்பு, இதெல்லாமே போட்டு வைக்கணுங்க. பச்சை கற்பூரம், மஞ்சள் கிழங்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சள் கிழங்கு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் குங்குமம் வந்துட்டு கட்டாயம் வந்து நிறைஞ்சிருக்கணுங்க. நம்மளோட பூஜை அறையில் சந்தனம் குங்குமம் வந்துட்டு எல்லா தெய்வங்களுக்குமே வந்து நம்ம வந்து தொட்டு வச்சுருக்கணும். கழுவிட்டு, சிலைகள் இருந்தால் கழுவிட்டு, போட்டோவாக இருந்தால் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க. பார்க்கும்போதே வந்துட்டு நம்மளோட பூஜை அறை வந்துட்டு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சிருப்பாங்க. அடுத்து வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கட்டாயம் விளக்கேற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்குங்க. எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நடக்கவே நடக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வந்துட்டு தீபம் சாயங்காலம் வந்துட்டு ஏற்றணுங்க. கட்டாயம் வந்து தீபம் ஏற்றணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஊறுகாய் கட்டாயம் வந்து இருக்கணுங்க. அதுவும் வந்து எலுமிச்சை ஊறுகாய் கட்டாயம் இருக்கணும். அந்த எலுமிச்சை ஊறுகாய் இருக்க இடத்துல குபேரனோட அருளும் மகாலட்சுமி அருளும் கிடைக்குங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், செல்வம் கொளிக்கும்.